ஒரு கட்டத்துக்கு மேல என்னையும் குழந்தைகளையும் அவர் வெளியில கூட்டிட்டு போறதே ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த நடிகையோட ஒரு அப்ராட் ட்ரிப்பு போறது வருது, அந்த போட்டோஸ் அவங்க போஸ்ட் பண்ணும்போது கூட இவர் எதுவும் கேள்விகள் கேட்கல. நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சொல்றாங்கன்னா ஃபர்தராக இவங்க என்ன ப்ரூவ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம். ஓகே, இது அரசியல் வந்தது பிடிக்கல. அப்போ அரசியல் வந்தது பிடிக்கல, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண போறாங்க? அரசியல் வந்தோடனே ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்த ஹியரிங் வந்து April 20 போட்டிருக்காங்க. கூடவே என்னன்னா 2 பேரும் அன்னைக்கு வந்து ஆஜர் ஆகணும். ஏன் அவர் இன்னும் பதில் சொல்ல, ஏன் வாய் திறக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி. இன்னொன்று சோஷியல் மீடியாவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மனிதராக இருக்கட்டும், இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அரசியல் ரீதியாக இருக்கவங்களோ அதை வச்சு லா ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் யாரும் சங்கீதா அவர்களை பற்றி ஒரு கேள்வியும் எங்கேயும் வைக்கப்படல. சங்கீதா அவர்களை நோக்கி யாரும் யோசிச்ச மாதிரியும் தெரியல. ஏன்னா க்ரூயாலிட்டி அப்படின்னு நீங்கள் அவங்க வந்து அமௌண்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் க்ரூயாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். விஜய் சங்கீதா டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 18 பாயிண்ட்ஸ் கிட்ட அந்த பெட்டிஷனில் இருக்கு மேம். என்னதான் ஆச்சு? டிசம்பரில் பண்ண அந்த மனு வந்து இப்போ வெளிவர காரணம் என்ன? A to Z சொல்லுங்கள். எஸ், அதை சொன்ன மாதிரி டிசம்பர் 3 டிசம்பர் 3, 2025 ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன் இல்லையா? அதை இப்போ வந்து நேற்று தான் வந்து ரொம்ப எல்லா சோஷியல் மீடியா எதை திறந்தாலுமே வேறு நியூஸே இல்லை. தட் இஸ் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த நியூஸாக தான் இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது ஃபைல் ஆகி நம்பரான பெட்டிஷன், அதாவது டிசம்பர் 3, then February 24, then February 27. ஓகே, இப்போ அடுத்த ஹியரிங் வந்து April 20 போட்டிருக்காங்க. கூடவே என்னன்னா 2 பேரும் அன்னைக்கு வந்து ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்து 20th நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு ஏன் மேம் இந்த மனு வந்து வரணும்? அதுவும் எலெக்ஷன் டைமு. இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் வந்து சந்திக்க போகிறாரு, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அந்த டைமில் இந்த மனுன்றது அவருக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படுது? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப இது வந்து அரசியல் டைமில் ஏன் ஃபைல் பண்ணணும்? ஓகே, விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இது பின்னடைவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியே கொஷின்ஸ் எல்லாருமே எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் சங்கீதா அவர்களை பற்றி ஒரு கேள்வியும் எங்கேயும் வைக்கப்படல. சங்கீதா அவர்களை நோக்கி யாரும் யோசிச்ச மாதிரியும் தெரியல. ஓகே, இவ்வளோ நாள் இருந்து இப்போ வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்க ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது அவங்க இல்லை என்னென்னலாம் வந்து கோத்ரூ பண்ணாங்க. ஓகே, ஏன்னா அவங்க இவ்வளோ அலிகேஷன்ஸ் மெயினாக அவங்க சொல்கிறதே 3 கிரவுண்ட்ஸ் கீழே தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 27 clause 1A, B and D. அதாவது ஒரு பெட்டிஷனுக்கு 1 கிரவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இங்கே 3 கிரவுண்ட் ஆக்சுவலி அவங்க சொல்லியிருக்காங்க. அடல்ட்ரி, டெசர்ஷன் அண்ட் தென் க்ரூயாலிட்டி, 3மே அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இங்கே அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா க்ரூயாலிட்டி அப்படின்னு நீங்கள் அவங்க வந்து அமௌண்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் க்ரூயாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மென்டல் க்ரூயாலிட்டியுமே இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி தான். ஓகே, மென்டல் க்ரூயாலிட்டி அப்படிங்கிறதுமே இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி தான். ஓகே, அதுக்கப்புறம் அதை தாண்டி டெசர்ஷன், அதை தாண்டி வந்துட்டு அடல்ட்ரின்ற ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது வந்து அந்த அரசியல் ரிலேட்டடான பின்னடைவு அப்படிலாம் கேட்கும் போது அகெயின் இது சிவில் கேஸ், இது கிரிமினல் கேஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஆஸ் அ பர்சனாக வந்துட்டு அவர் மேலே இருக்க இம்பேக்ட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இருக்க இம்பேக்ட் அப்படியே மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டால் இட் இஸ் அ கொஷின். அகெயின் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ பர்சனல் கேரக்டர் அது வந்து அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணப்படுவாரா, அதுக்கு பின்னடைவு இருக்கான்னு கேட்டால் எஸ், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, பட் when it comes to this political journey அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது பர்சனல் லைஃப், அது ப்ரொஃபஷனல் லைஃப். சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சென்ஸ் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் அந்த இது அவருக்கு எதாவது இம்பாக்ட் பண்ணுமா ப்ரொஃபஷனல் வைஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ சிவில் கேஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சங்கீதா அவர்கள் எந்த அளவுக்கு அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றது. கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 18 பாயிண்ட்ஸுமே வந்து விஜய் அவர்கள் தனக்கு செஞ்ச துரோகம், இந்த கள்ள உறவில் இருந்தது, நான் சொன்னதை மீறியும் வந்து அந்த துரோகத்தை எனக்கு பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டங்களை தான் சொல்லியிருக்காங்க. அப்போனா விஜய் அவர்கள் ஏன் நம்ம 2 பசங்க இருக்காங்க, அதுவும் 25 வயசில் ஒரு பையன் பொண்ணுன்னு 2 பேர் இருக்காங்க, இருந்துமே ஏன் அந்த கள்ள உறவில் விஜய் அவர்கள் தொடர்ந்து இருக்கணும்? அதுவும் தெரியாம தான் இருந்திருக்காரு, இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பெட்டிஷன்ல ஸ்டேட் பண்ண மாதிரி எஸ் ஏப்ரல் 2021 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. செப்டம்பர் 2021 டு February 2022 எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க லீகல் கவுன்சிலை வச்சு நான் பேசலன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப 24 வந்து லீகல் ரிலேட்டடாக நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஃபைனலாக நானே அவர் கூட உட்காந்து பர்சனலாக பேசினேன். தட் இஸ் இந்த மந்த் ஆஃப் நவம்பர் 2025. இந்த கிட்டத்தட்ட இந்த வருடங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில தான் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமே இருக்கட்டும், ஆனா காமன் நோட், அவங்க மேரேஜ் லைஃப் வந்து டக்குன்னு விட்டு கொடுத்துடணுன்றது யாருக்குமே இருக்காது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆஃப் லைஃப்
லவ் புரிஞ்சுக்கிட்டு பண்ண கல்யாணம், அதை தாண்டி குழந்தைங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் தி குழந்தைங்களுக்காக அவங்க சகிச்சுட்டு வாழ்ற வாழ்க்கையும் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து நான் இவர் இவ்வளோ லவ் பண்ணிட்டேன், இவர் ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிட்டாரோ, எங்கேயாவது இவருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இழுத்து பிடிச்சி வைக்கிற பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் அவங்க போராடி வச்சு பார்த்து தான் கடைசியாக அவங்க வந்து இங்கே கோர்ட்டுக்கு வந்து அவங்க ஃபைல் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க வந்து அடல்ட்ரின்னு சொல்றது ஒன்று, இன்னொன்று அவங்க வந்து க்ரூயாலிட்டின்னு சொல்றது வந்து மென்டல் க்ரூயாலிட்டி. என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் அவர் வெளியில கூட்டிட்டு போறதே ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஓகே, நிதி கட்டுப்பாடும் கொடுத்திருக்காரு, அவர் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே கொடுத்துருக்காரு, வீட்டை விட்டு வெளியில சுதந்திரமா போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த பர்டிகுலர் அதாவது அந்த நடிகையோட ஒரு அப்ராட் ட்ரிப்பு போறது வருது, அந்த போட்டோஸ் அவங்க போஸ்ட் பண்ணும்போது கூட இவர் எதுவும் கேள்விகள் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம். கூடவே டெசர்ஷன் மீன்ஸ் 2 வருடம், அதாவது 2 வருடத்துக்கு மேலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க வாழலை அப்படின்னாலே இட் அமௌண்ட்ஸ் டு டெசர்ஷன். ஏன்னா அது ஒரு அப்போ மேரிட்டல் லைஃபே அங்கே இல்லைன்னும் போது இட் இஸ் அன் எண்டு தானே அங்கே. ஓகே, இதெல்லாம் ஸ்டேட் பண்ணி தான் சங்கீதா அவர்கள் வந்து ஒரு பெட்டிஷனாக இன்னைக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா அவங்க ஒய்ஃபு இந்த பசங்களை யாரையுமே அவர் கண்டுக்கலை, அம்மா அப்பாக்கிட்டேயும் அவர் பேசுறது இல்லை, நண்பர்கள்னு பார்த்தாலும் அவருக்கு விஜய் அவர்களுக்கு நெருங்கின நண்பர்களோ கூட இருக்க மாதிரி யாரும் இல்லை. அப்போ அந்த 5 வருஷம் வீட்டில் என்னதான் பண்ணியிருப்பார், தனியாகவே இருந்து அரசியல்லையுமே வந்து எப்போவாச்சும் தான் வெளியே வராரு பேசுகிறாரு, அந்த மீதி இருக்க நாள் ஃபுல்லாகவே தனியாகவே அந்த வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணுவார், யாரோட ஆதரவும் இல்லாமல். சி அகெயின் அதான் இது வந்து நம்ம எல்லாம் வெளியிலேருந்து ரொம்ப கன்சர்னாக யோசிக்கிறோம். இதுக்கு பதில் ஐ திங்க் அவர் மட்டும் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து இங்கே லீகல் பிளாட்ஃபார்ம், லீகலாக அவங்க எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிறத வச்சு நம்ம பேசிடலாம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஏன்னா ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு முடிவெடுக்க, ஏன்னா இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவரை சொல்லி சரி பண்ண பார்த்தா முடியலை, மியூச்சுவலாக முடிச்சுக்கலான்னு கேட்டால் முடியலை, அதுக்கு எதுக்குமே முடியல அப்படின்னும் போது அவர் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இல்லையா. நமக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் வந்து அவர் யோசிச்சிருக்கணும். ஏன்னா என் குழந்தைகளும் இதனால் அவமானப்பட்டாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணும் போதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சங்கீதா விஜய் அவர்கள் இந்த இடத்துல. ஓகே, அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லெவலுக்கு மேலே எதையும் தாங்க முடியாமல் அந்த பொங்கி வெளியில் வர ஒரு கட்டத்தில் தான் இப்போ வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அட் தி அதர் எண்ட் இது இந்த பர்சனல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து பதில் சொல்ல வேண்டியவர் வந்துட்டு விஜய் அவர்கள் தான். அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, கமெண்ட்லேயும் என்னால் பார்க்க முடியுது, ஏன் அவர் இன்னும் பதில் சொல்ல, ஏன் வாய் திறக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி. இன்னொன்று சோஷியல் மீடியாவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இன்னொன்று சங்கீதா விஜய் அவர்கள் பெட்டிஷன்லேயே வந்து இது போடப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை வைத்து யாரும் லைக் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து விவாதிக்கவோ, இதை வைத்து யாரும் பேஸ்டாக டிஸ்கஷன் இன்டர்வியூஸோ இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்மளாலே பார்க்க முடியுது இல்லையா, ஸ்டில் வந்துட்டு இதை வச்சு அவங்கவுங்களுக்கு தேவையான கருத்துக்களை உள்ளே போட்டு அது கேலி கிண்டல் விவாதமாக தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இது அடுத்தவங்க லைஃப் நம்ம விவாதிக்கவோ கேலி கிண்டல் பண்ணுவதற்கும் இங்கே கிடையாது. ஆனால் இது பொது வெளிக்கு வந்துருச்சு, 4 பேர் விமர்சனங்கள் இருந்து தாங்கி தான் நம்ம மகனும், அதே மாதிரி நான் தேவைப்பட்டால் ஆதாரங்களையும் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது வெளிக்கு வந்தாச்சு, விமர்சனங்களை தாங்கி ஆகணுன்றதை ஒன்று தாண்டி தேவையில்லாத விஷயத்த இருக்க மாதிரியே பேசுறது தப்பு இல்லை. இப்போ இங்கே இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சங்கீதா அவர்களே வந்துட்டு ஸ்டில் வந்து என்ன நடந்ததுனே தெரியாமல் அவங்க கருத்துக்களை உள்ள போடுறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் நடந்த விஷயத்த வச்சு அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யாரும் யோசிக்கங்க ரெடியா இல்லை. ஓகே, அட் த சேம் டைம் இவங்க இவ்வளோ அலிகேஷன் வச்சிருக்காங்க, தேவைப்பட்டால் பெயரையும் வெளியிடுவேன், அழுத்தம் வந்தால் நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சொல்றாங்கன்னா ஃபர்தராக இவங்க என்ன ப்ரூவ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் யாருமே நம்ம யோசிச்சு பார்க்க ரெடியாவே இல்லை இல்லையா. அதை தாண்டி அந்த கிசுக்களும் வந்து கூடவே அந்த கேலி கிண்டலும் அவங்க ஐடியாலஜியை உள்ள போடுறதும் அப்படின்னு தானே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் தாண்டி இங்க அகெயின் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய விஷயம் கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயம் இல்லை, இது பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சு, இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, லீகலாக இது நடந்திருக்கா, இதில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அடுத்தது எஸ் அகெயின் திஸ் இஸ் டூ இயர்லி. இப்போதான் இவங்க போட்டிருக்காங்க, விஜய் அவர்கள் அவர் தரப்பு வாதங்களை வந்து திரும்ப சொல்லணும், அவர் தரப்பு கவுண்டர் அவர் கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த கட்டம் இருக்கு, அதை நோக்கி தான் நம்ம எதுவுமே அடுத்தது சொல்ல முடியும். இப்போ அவங்க பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம். இந்த கோணத்துலையும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா மேம், அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு 3வது முனையாக வந்து நிற்கிறாருன்றப்ப அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் எதிரிகள் நிறையவே இருக்காங்க அவருக்கு. இப்போ நயினார் அவர்கள் சமீபத்தில் கடந்த 14ஆம் தேதி வந்து முதல்ல த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணுன்ற அந்த கருத்தை முன்வைத்தார். பல விமர்சனங்கள் வந்துச்சு. மாநில தலைவர் அவர் வந்து மன்னிப்பும் கேட்டார், இது வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அதை நிரூபிக்கும் வகையில் இவங்களும் வந்து இப்போ மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ ரிலேட் பண்ணுறப்ப இது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி ஒரு அகெயின் எஸ் நத்திங் இஸ் கன்ஃபார்ம் டேட். ஓகே, ஏன்னா உண்மைதானோ அப்படிங்கிறதுக்கும் இது உண்மைதான்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஏன்னா போகிற போக்கில் நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி தெளிச்சுட்டு போயிட முடியாது எங்கேயுமே, எதுவுமே நம்ம அது வந்து நம்ம என்னென்னா பார்க்குற மக்களை வந்து தப்பாக நம்ம வந்து கைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஓகே, ஏன்னா திரும்ப சொல்கிற மாதிரி நம்ம லீகல் நோட்டில் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இது கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்
விஷயம் வந்து நமக்கு ஷூரிட்டி அந்த இடத்துல அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்க முடியும் இல்லையா. இங்கே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர்னு தான் சொல்லியிருக்காங்க. நாகரிகம் கருதி இப்போ பெயரை வந்து நான் வெளியிட விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க, வெளியிட போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது தேவைப்படும் பட்சத்தில் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அது யார் என்னங்கிறது அப்போ தெரிய தான் போகுது. ஓகே, ஸோ டில் தென் வந்துட்டு இது வந்து இது இன்னொன்று சொன்ன மாதிரி ஒரு அரசியல் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது அரசியல் இல்லைங்க, ஒரு காமன் மேன்கே இருக்க ஒரு விஷயம் இல்லையா. இப்போ நம்மளே இருக்கோம், ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்மள ப்ரொஃபஷனல் வைஸ் நோண்ட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, பர்சனல் அசாசினேஷன் அந்த இடத்துல இருக்கும். இப்போ சங்கீதா அவர்களே நோக்கி வைக்கப்பட்ட விஷயம்னா அப்போ இவ்வளோ வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு அரசியல் தூண்டுதலா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு. என்ன அரசியல் தூண்டுதலா இருந்தாலும் அகெயின் திஸ் இஸ் பியூர்லி எ பர்சனல் பெட்டிஷன். பர்சனல் பெட்டிஷன் அப்போ இருவருக்குமான ஒரு விஷயம். அவங்க என்ன சஃபரிங்ஸ் நான் அனுபவிச்சிருக்கேன் என்ன இருக்குன்றதை நோக்கி தான் அவங்க இந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் தூண்டுதலோ அரசியல் ரீதியான ஒரு விஷயமோ எங்கே வந்ததுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், கரூர் சிபிஐ வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடிகள் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு பாஜக அழுத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களே அழுத்தம் கொடுக்குறாங்க தான்ன்ற மாதிரி பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்போ இதுலேயும் பாஜகவோட பின்னணி இருக்குமோ திமுக இதில் வந்து கட்சிகளோட பின்னணி எப்படி இருக்க முடியும்? திஸ் இஸ் அகைன் a personal life. இவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கிடையாது, அவங்களுடைய வைஃப். டிசம்பர்ல ஃபைல் பண்ண கேஸ் இப்போ வெளியே வருதுன்னா அதுக்கு இல்லை கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆக்சுவலி. ஏன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இன்னைக்கு போட்டு நாளைக்கு எதுவுமே நடந்துட போகிறது இல்லை. அதுக்கான ப்ரொசீடிங்ஸ்க்கான டைமிங் நம்ம கொடுக்கணும். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கான டைமிங்னு ஒன்று இருக்கு. கோர்ட்டே நீங்கள் வந்து போறீங்கன்னா இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் தான் இன்னொரு இயரிங் வரப்போகுது. மீடியேஷன் அதுக்கு முன்னாடி நடக்கும். இது போகும்போது அடுத்தடுத்த இயரிங்ஸ் போகும்போது மந்த்லி ஒரு இயரிங் அப்படிங்கிறது விச் இஸ் அன் அண்டர்ஸ்டுட் திங். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஓகே, டிசம்பர்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த பிப்ரவரி 1.5 month பிப்ரவரியில் இயரிங் வந்தது. திரும்ப அடுத்த இயரிங் எப்போ போட்டிருக்காங்க பாருங்க, April 20 போட்டிருக்காங்க. ஸோ 1 month 1.5 month 2 month ஒரு இயரிங்க்கும் இன்னொரு இயரிங்க்கும் இருக்கக்கூடிய டைம் கேப். ஸோ நம்ம லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எந்தவித அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று ஜுடிஷியரிக்கு வந்து அரசியல் அழுத்தமோ அரசியல்வாதி அழுத்தங்களோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா. அதுதான் கான்செப்ட். ஓகே, ஏன்னா லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணுமே தவிர்த்து ஒரு மனிதர் அது ஒரு மனிதராக இருக்கட்டும், இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அரசியல் ரீதியாக இருக்கவங்களோ அதை வச்சு லா ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. லா வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்க போகுது. ஸோ இது போகிறது எல்லாமே ஆஸ் பர் லீகல் ப்ரொசீஜர் தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் இப்போ வந்து அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த வழக்கு அடுத்து எந்த மாதிரியான நிலைக்கு போகும் மேம்? அந்த காசு இருக்கு இல்லையா, செட்டில்மெண்ட் அப்படின்றப்ப இவ்வளவு கொடுத்து எந்த மாதிரியான செட்டில்மெண்ட் கேட்பாங்க சங்கீதா அவர்கள்? விஜய் அவர்கள் என்ன மாதிரி பதிலளிப்பாரு? எஸ், இங்கே பெட்டிஷன்லேயே as per section 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸும் வேணும் பெர்மனன்ட் அலிமோனியும் வேணும் அவங்க கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அலிமோனி இந்த சென்ஸ் என்னன்னா அது எப்படி கால்குலேட் பண்ணப்படும்? இங்கேயும் அவங்க வந்து ஃபேர் அண்ட் ரீசனபிள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பெட்டிஷன்ல வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கறத பார்த்துருப்போம். இங்கே ஃபேர் அண்ட் ரீசனபிள் மீன்ஸ் லைக் விஜயோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். அது எல்லாமே நமக்கு போக போக தான் வந்து டிசைட் ஆகும். ஏன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு, 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று ஃபேமிலி கேஸ் பொறுத்த வரைக்கும் இன் பர்சனாகவும் அப்பியர் ஆகலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயும் அப்பியர் ஆகலாம், த்ரூ அட்வொகேட்டும் நோட்டீஸ் வச்சு அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ இவங்க அப்பியர் ஆகணும். அடுத்தது மீடியேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. தென் கம்ஸ் தி ட்ரையல், தென் கம்ஸ் தி ஜட்மெண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது சங்கீதா அவர்கள் கேட்ட மாதிரி அவருக்கு சாதகமாக வரப்போகுதா, இதில் என்ன நடக்க போகுது இந்த கேஸில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதில் அந்த 2 குழந்தைகளின் வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கும்? கண்டிப்பாக இதில் நான் திரும்ப சொன்ன மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கணவன் மனைவி வந்துட்டு அவங்க சகிச்சுட்டு லைஃப்பை லீட் பண்ணுறதே வந்துட்டு ஒருத்தர் செய்கிற தவறுக்காக இன்னொருத்தர் அந்த குழந்தைகளோட லைஃப்பை எண்ணி மட்டும்தான். ஓகே, மேபி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு அவ்வளோ கேள்விகள் நம்ம வெளிலேருந்து கேட்கும் போது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய யோசிக்கணும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கோம், வீட்டை விட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கோங்களேன், இங்கேருந்து நம்ம ஒரு ஏரியா ஒரு கோயம்பேட்டுக்கு போனோம்னா நம்ம எத்தனை யோசிக்கிறோம். பஸ் எடுக்கிறதா, கேப் எடுக்கிறதா, கேப்லேயே வந்து ஆட்டோ எடுக்கிறதா, 2 வீலர் எடுக்கிறதா, இது எடுக்கிறதான்னு எவ்வளோ யோசனைகள். அங்கே போய் எப்போ போகிறது, வீட்டுக்கு போகிறது, நம்ம போகும்போது நம்ம சேஃபாக போவோமா, இவ்வளோ யோசனைகள் நமக்கு இருக்கு இல்லையா. அதுக்கே யோசிக்கும்போது லைஃப் நாளைக்கு நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி வந்துட்டு ரியாக்ட் ஆவாங்க, நாளைக்கு குழந்தைங்களுக்கு நல்ல பின்ன ஃபியூச்சர் இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கோட ஐடென்டிட்டி அதை தாண்டி இருக்குது, இவ்வளோ விஷயம். நாளைக்கு என்னோட லைஃப் என்ன ஆகும், ஓகே, உள்ளே இருந்தால் நான் என்ன சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணுவேன், வெளியில் போனால் நான் என்ன ஆவேன், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்குமா இல்லையா? கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். விஜய் அவர்கள் அதை பற்றி யோசிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிற அந்த அலிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். எக்ஸாக்ட்லி, அந்த அலிகேஷன் சொல்கிறத பார்த்து அவர் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து இதுவாக இருக்கு. ஏன்னா யார் ஒருத்தருமே வந்து இந்த ஏன்னா அவங்க சொல்கிறது அதை நான்
கேட்டேன், அவர் மாத்திக்கலான்னு அஷூரன்ஸ் கொடுத்தாரு, கொடுக்கல, மாத்திக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வேளை அன்னைக்கு மாத்திருந்தா, அந்த விஷயத்தை தொடராம இருந்திருந்தா மேபி எனக்கு லைஃப் நல்லா இருந்திருக்குமோ. அதாவது நான் போட்ட பெட்டிஷன் வச்சு சொல்றேன், நத்திங் இஸ் கன்ஃபார்ம்ட் எட். ஓகே, ஏன்னா அவர் இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் இன்னும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையே. லைஃப்ல ஒரு பிரச்சனையே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து யோசிச்சு மாத்திக்கிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் ஒரு தப்பு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அதை மறந்து மன்னிச்சு அடுத்த லைஃப்குள்ள போயிடுவாங்க. ஓகே, பட் ஒருத்தர் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருந்து ஒருத்தவங்க நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது கஷ்டமான ஒரு லைஃபாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு கோணம்ல பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுக்கு இருக்கட்டும், அவங்க பெற்றோர்களுக்கு இருக்கட்டும், விஜய் அவர்கள் அரசியல் வந்தது பிடிக்கல. இப்போ அவங்க சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரி தெரியல. அதனால தேர்தல் வரப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க அரசியலில் இதில் டவுன் பண்ணலாம், அரசியல் விட்டு வர வச்சிடலான்ற மாதிரியான பிளான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி தானே ஆகணும். ஓகே, இது அரசியல் வந்தது பிடிக்கல, அப்போ அரசியல் வந்தது பிடிக்கல, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறாங்க? அரசியல் வந்தோடனே ஃபைல் பண்ணியிருக்கணும்ல. அந்த இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, இது எல்லாமே என்னன்னா அவிழ்த்து விடப்பட்ட கட்டுக்கு. இது எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கா நமக்கு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு? கண்டிப்பாக கிடையாது. இருக்க ஒரு கதைகளை வச்சு அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் பார்க்க போகணும் அப்படின்னா தென் நம்ம தான் அந்த இடத்துல முட்டாளாக இருப்போம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி அவங்களுக்கு வந்தது பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது அன்றைக்கே பண்ணியிருக்கணும், ஏன் அவங்க இன்னைக்கு பண்ணணும்? வேண்டான்னு முடிவு பண்ணவங்க அது ஸ்டார்டிங்ல பண்ணா என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணா என்ன? அவங்களோட பெட்டிஷன் படி விச் இஸ் வெரி கிளியர் தட் 2021 to 2025 நவம்பர் வரைக்கும் நான் போராடினேங்க. எனக்கு இதுல வந்து எந்த ரெசல்யூஷனும் கிடைக்கல, அவர் எந்த ரெசல்யூஷனும் கிடைக்கல, எனக்கு எந்த சொல்யூஷனும் இதுல கிடைக்கலங்க, அதனால நான் கோர்ட்டை நாடிட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கு. கிளியரா இருக்க ஒரு விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.